ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். நாம் இருப்பது தாமிரபரணி நதி கரையிலே, வடக்கு பக்கம் கரையிலே நாம் இருக்கிறோம். இங்கே தொலைவில்லிமங்கலம் என்கிற திவிதேசம் அமைந்திருக்கிறது. இரட்ட திருப்பதி என்று சொல்லப்படுகிறது. அப்படியே நாம் பார்த்தோம்னா அந்த பக்கம் அந்த சந்நிதி இருக்கிறது. இது தேவர் பிரான் எம்பெருமானுடைய சந்நிதி. அந்த பக்கத்திலே அரவிந்தலோச்சன எம்பெருமானுக்கு சந்நிதி இருக்கிறது. இங்கே மாசி அனுஷம் அன்று இன்றைய தினம் நம்மாழ்வார் எழுந்தருளி 2 எம்பெருமான்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். காலையிலே ஆழ்வார் திருநெல்லிலிருந்து புறப்பட்டு அப்பன் கோயிலுக்கு வந்து அங்கே திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்து அதற்கு பிறகு அரவிந்தலோச்சன எம்பெருமான் சந்நிதிக்கு எழுந்தருளி அங்கே அரவிந்தலோச்சன எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி அதற்கு பிறகு திருவாய்மொழி 10ஆம் 10 சேவாகாலம் அங்கே நடந்து அதற்கு பிறகு திருவடி தொழல் அங்கே நடந்து அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார் தேவர் பிரான் சந்நிதிக்கு எழுந்தருளி இங்கே தேவர் பிரான் எம்பெருமானுக்கும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு மதிய வேளையிலே இங்கே ஆழ்வாருக்கு திருமஞ்சன வைபவம். அதற்கு பிறகு தேவர் பிரான் எம்பெருமானோடே சேர்ந்திருந்து இங்கே 10ஆம் 10 திருவாய்மொழி சேவாகாலம் நடக்கும். அதை தொடர்ந்து திருவடி தொழல் வைபவம் நடக்கும். அதற்கு பிறகு ஆழ்வார் இங்கிருந்து புறப்பட்டு தேவர் பிரானோடே எம்பெருமானோடே சேர்ந்து வெளியிலே எழுந்தருளி தேவர் பிரான் எம்பெருமானிடத்திலே பிரியாவிடை பெற்று செல்வார். அந்த சமயத்திலே தேவர் பிரான் எம்பெருமான் தன்னுடைய திருமாலைகளை எல்லாம் களைந்து நம்மாழ்வாருக்கு கொடுத்து அருளுவார். அதை பெற்றுக்கொண்டு நம்மாழ்வார் இங்கிருந்து சாலை மார்க்கத்திலே புறப்பட்டு ஆழ்வார் திருநகரியை நோக்கி செல்வார். அந்த சமயத்திலே நம்மாழ்வார் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த சாலையின் எல்லைக்கு போகும் வரை தேவர் பிரான் எம்பெருமான் அங்கேயே இருந்து ஆழ்வாரை கட்டாட்சித்து கொண்டே இருப்பார். அதற்கு பிறகு தேவர் பிரான் எம்பெருமான் சந்நிதிக்கு எழுந்துள்ளார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான வைபவம் இந்த திவ்யதேசத்திலே தொலைவில்லிமங்கலம் திவ்யதேசத்திலே ஆழ்வாருக்கு இங்கே நடக்கிறது. முற்காலத்திலே ஆழ்வார் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருளி கொண்டிருந்தார். இது 1000 வருடங்களுக்கு முன்பு நடந்த வைபவம். அந்த சமயத்திலே ஆழ்வார் அங்கே எழுந்தருளி திரும்பி இங்கே ஆழ்வார் திருநடிக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட இந்த மாசி விசாகம் சமயத்துக்கு ஏற்படும். அந்த சமயத்திலே இங்கே வைத்து ஆழ்வார் இந்த திருவாய்மொழி சாற்றுமுறை அதை அனுபவித்து அதற்கு பிறகு ஆழ்வார் திருநறிக்கு எழுந்தருள்வார் என்று ஒரு ஐதிஹ்யம். அதை இன்றளவும் இந்த மாசி உற்சவத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார். இங்கே அப்படிப்பட்ட வைபவம் பொருந்திய தினம் மாசி அனுஷம் என்ற தினம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.